நான் என்னங்க பேசுறது, உலகமே பேசுதுங்க மங்காத்தாவை பற்றி. தலை வந்து ஏகேவின் தரிசனம், பாரத் மகாராணின்னு வடச்சென்னையில் அந்த தேட்டரில் பார்த்தேன். 15 வருஷம் கழித்து இப்போ பார்க்குறோம். நல்ல வாய்ஸ் வந்தேன். அஜித் சார் வாய்ஸ் எல்லாம் எடுத்தேன் நான். திப்பிலி மிளகுலாம் சாப்பிட்டு அந்த வாய்ஸ் எடுக்கணும். நம்ம ஒரு டைலாகெல்லாம் இங்கே வந்து ஸ்க்ரீனில் பேசுவோம். அதாவது என்ன இந்த டைலாக், நாம் எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக்குது அப்படிலாம் பேசலாம்னு வந்தேன். அதை கத்தி 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 என் தொண்டையே போயிடுச்சு. எதனா விக்ஸு அது மாதிரி எதனா கொடுத்தீங்கன்னா தான் வரும் போல். அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. படம் எப்படி இருக்கா? படம் ரொம்ப வைப்பாக இருக்குங்க. மங்காத்தா அப்படின்னா சொல்லவா வேணும், வேறு லெவல். இது வந்து மங்காத்தா வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் இப்போ ரிலீஸான்ற கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. ஆமாம் பார்த்தனே, பாரத் மகாராணின்னு 2 தேட்டர் வடச்சென்னையில். அந்த தேட்டரில் பார்த்தேன். டிவியில் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். கேடிவியில், சன் டிவியில், கேபிள் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த ஓடிடி வேறு இருக்குது, சன் நெக்ஸ்ட்டு. அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். அத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம். பரவாயில்லைங்க. ஏன்னா தலைனாவே வேறு லெவல், தலைனாவே மாசு, தலை தான். அப்போ தலைக்கு எத்தனை ஸ்க்ரீன் கொடுத்தா என்ன? ஸ்க்ரீனே இல்லைனா ரோட்டில் ஸ்க்ரீனை போட்டு நாங்கள் படத்தை பார்ப்போங்க. நான் என்னங்க பேசுறது, உலகமே பேசுதுங்க மங்காத்தாவை பற்றி. தலை வந்து ஏகேவின் தரிசனம், பாரத் மகாராணின்னு வடச்சென்னையில் அந்த தேட்டரில் பார்த்தேன். 15 வருஷம் கழித்து இப்போ பார்க்குறோம். நல்ல வாய்ஸ் வந்தேன். அஜித் சார் வாய்ஸ் எல்லாம் எடுத்தேன் நான். திப்பிலி மிளகுலாம் சாப்பிட்டு அந்த வாய்ஸ் எடுக்கணும். நம்ம ஒரு டைலாகெல்லாம் இங்கே வந்து ஸ்க்ரீனில் பேசுவோம். அதாவது என்ன இந்த டைலாக், நாம் எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக்குது அப்படிலாம் பேசலாம்னு வந்தேன். அதை கத்தி 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 என் தொண்டையே போயிடுச்சு. எதனா விக்ஸு அது மாதிரி எதனா கொடுத்தீங்கன்னா தான் வரும் போல். அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. திரும்ப வரேன் ரிப்பப்ளிக் டே, ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்க்கணும் அப்படின்னாரு. நான் ஒரு 2-3 வாட்டி பார்ப்பேன் மங்காத்தாவை. அப்படி ஒரு செலிப்ரேஷன். ஆமாம் பார்த்தனே, பாரத் மகாராணின்னு 2 தேட்டர் வடச்சென்னையில். அந்த தேட்டரில் பார்த்தேன். டிவியில் ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். கேடிவியில், சன் டிவியில், கேபிள் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த ஓடிடி வேறு இருக்குது, சன் நெக்ஸ்ட்டு. அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். அத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம். ரஜினி சாருக்கு அப்புறம் அந்த சிகரெட்டை பற்ற வச்சு ஊதுறது யாரா அப்படின்னா ஏகே தான். அப்படியே ஒரு ஸ்டைலாக மனுஷன் என்ன மாதிரி ஒரு இது வேறு லெவலுங்க. அது இந்த அடுத்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த இது வைப்பு தாங்கும் எங்களுக்கு. இது அந்த அளவுக்கு தீனி போட்டிருக்காரு ஏகே. இந்த சரத்குமார் ஒரு படத்தில் தின்னக்கு தானே ஒரு பாட்டுக்கு ஆடுவார் பாருங்க, சாமிமா ஏறி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு சிம்மராசி படத்தில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் வால் போஸ்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க யுவன் சங்கர் ராஜா அவரதை வச்சு. அந்த வால் போஸ்டர் தலை கொடுத்தலை அப்படின்னு வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் எங்கே தேடுறது கூட்டத்தில் தெரியல. அதுதான் நான் ஒரு வருத்தம். ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவோட ஃபோட்டோ நீங்கள் வந்து எடிட்டிங்கில் போடுங்க, அதை காமிச்சு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இது வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா கூட ஒரு படம் பண்ணலை? ஏகே பண்ணிட்டார், எல்லாருமே பண்ணிட்டாங்க. கமல் சார் கூட ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு லவ் ஆல்பம் மாதிரி அந்த டைமில். அப்போ ரஜினி சார் ஏன் வந்து அனிருத்துன்னு போகிறது அப்படின்றத ஒரு படம் கொடுங்களேன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு, அது நல்லா இருக்குமே. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அதை பண்ணணும், தலைவர் பண்ணணும். அதுதாங்க. யுவன் வந்து சாதாரண ஆளாக லண்டனில் போய் மியூசிக் படித்தவருங்க. அவர் ரஹ்மான் சாருக்கு இன்னும் ஒரு நாலேஜ் இருக்கோ என்னென்னா, அவரோட பிரச்சனை நிறைய படங்கள் வந்து சில லோ பட்ஜெட் படம், பேர் தெரியாத படம்லாம் யுவன் மியூசிக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு பாருங்க, எப்பா அது ஒரு 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 நெருப்பு எரிஞ்ச காட்டு தீயில் உட்காந்து படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிஜிஎம். அது சரியான பிஜிஎம்னா யுவன் கிங் தான். இன்னும் யார் வந்தாலும் அந்த மங்காத்தா ஆரம்பம் பில்லா பிஜிஎம் அடிக்க யாரால முடியாது. என்ன ப்ரோ முடியாதுல்ல, அவரே விஜய் ஃபேன் தான், அவரே சொல்லிட்டார் முடியாதுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஏன்டா இங்கே வந்து உட்காந்து அந்த நிலைமை வந்துட்டார். இப்போ உட்கார் ப்ரோ சும்மா வழி வந்து உட்காந்தண்டா, அது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். படம் எப்படி இருக்கா? படம் ரொம்ப வைப்பாக இருக்குங்க. மங்காத்தா அப்படின்னா சொல்லவா வேணும், வேறு லெவல். இது வந்து மங்காத்தா வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் இப்போ ரிலீஸான்ற கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. தேட்டருக்குள்ளே ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது வேறு லெவல். அவன் அங்கே வந்து படத்தை பார்க்கலையா, உட்காந்து கத்திட்டு தான் இருக்கான். விசில் சத்தனா பேப்பர் பறக்குது, அந்த மாதிரி வேறு வைப்பாக இருந்தது. சாங்லாம் என்னதான் நீங்கள் சன் டிவி, கேடிவி, விஜய் டிவின்னு படத்தை மாற்றி போட்டாலும் தேட்டரில் உட்காந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ வைப்பாக இருக்குது. ஸோ இந்த வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ளே வந்து அவ்வளோ ஆடியன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் கூட சீட் இல்லாமல் இல்லைங்க, ஃபுல் புக்கிங் தான். எல்லா ஸ்க்ரீனும் வந்து வேறு லெவல் புக்கிங் ஆகிடுச்சு.
கட் அவுட்லாம் பார்த்தீங்களா, கவர் பண்ணிங்களா மேடம்? பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே கட் அவுட் வச்சு நம்ம அஜித் சாருக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாள் வந்து புக்கிங்காக இருக்குமோ, ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தேட்டர் ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நானுமே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஏதாவது டிக்கெட் கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்று கூட இல்லை, எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு. ஏங்க மேம் பாருங்க, ஏன்னா தலைனாவே வேறு லெவல், தலைனாவே மாசு, தலை தான். அப்போ தலைக்கு எத்தனை ஸ்க்ரீன் கொடுத்தா என்ன, ஸ்க்ரீனே இல்லைனா ரோட்டில் ஸ்க்ரீனை போட்டு நாங்கள் படத்தை பார்ப்போங்க. அந்த மாதிரி தலைக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸு. ஸோ தீவிர தொண்டர்கள் மாதிரி அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம தலைக்கு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே புக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன தான் நீங்கள் வந்து சன் டிவி, கேடிவி, விஜய் டிவின்னு சேனலில் பார்த்தாலும் தேட்டரில் உட்காந்து பார்க்குற வைபே வேறு மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த விசில் சவுண்டு தாங்க உள்ளே அப்படியே சார் வந்து என்ட்ரி ஆகும்போதே அவ்வளோ சவுண்டு பயங்கரமாக இருக்குது, மாசாக இருக்குது, கொலை குத்து அவ்வளோ நல்லா இருக்குது. படம் மாசு தான். அதுக்கப்புறம் சரி, இது மங்காத்தா மட்டும்தான் ரீரிலீஸா, இன்னும் ஏதாவது ரீரிலீஸ் பண்ணுவீங்களா படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஏங்க நீங்கள் வேறு அந்த வயிற்றுச்சல் ஏங்க கேட்குறீங்க? நான் விஜய் ஃபேன் தான், ஆனாலும் அஜித் சாரோட ஃபேன். ஓகேங்களா? அஜித் சார் விஜய் சார் எப்படி ஃப்ரெண்டோ, அஜித் சாரோட ஃபேன்ஸோ விஜய் சாரோட ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணாலும் எங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணுறேன்னாங்க, அதுவும் பண்ணல. ஜனநாயகம் விட்றீங்களே, அதுவும் பண்ணல. அதுக்கு பதிலாக மனசை தேத்திப்பாங்கட்டு ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணல. சரி, நம்ம தலை அஜித் சாரோட படம் வந்திருக்கு, ஸோ அதாவது பார்த்து மனசை தேத்திப்போம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தால் வேறு லெவலு. மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சுன்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. பட் வந்து என்னன்னா, நம்ம விஜய் சாரோட படம் ஒன்றா நீ ஜனநாயகமே விடாத நீனே வச்சுக்கோயா, அட்லீஸ்ட் அவரோட படத்தையாவது ரீரிலீஸ் பண்ணுங்க, நாங்கள் பார்க்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அஜித் சாருக்கு படம் வந்து அடுத்தடுத்து என்னன்னா படம் வந்து ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா, பில்லா நல்லாயிருக்கும், ஆரம்பம் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி அமர்கலம், இந்த மாதிரி படம்லாம் நிறையா இருக்குங்க. அடுத்தடுத்து போடுங்க. அட்லீஸ்ட் விஜய் சார் படத்தையாவது விடுங்கய்யா, ஏதாவது ஒன்று விடுங்க, நாங்கள் பார்ப்போம். எங்களை என்டர்டைன்மெண்ட்டாகவே வச்சுக்கிட்டு தான் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ சோகத்தில் முழுகிற மாதிரி ஜனநாயகத்தை ஸ்டாப் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க? ஏன்னா அதுலேயுமே வந்து நல்ல ஒரு ஆக்டர் தான், அது ஒரு நல்ல ஒரு கதை. திரௌபதினா பார்க்க வேண்டிய படம் தான். ஏன் வந்துட்டு அதில் புக்கிங் இல்லைன்னா காரணம் வந்து மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுதான் ஒரு காரணம். ஸோ இதுவே நம்ம அஜித் சாரோட படம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணி அந்த படத்தை ஃபஸ்ட்டு விட்டாங்கன்னா அது நல்லா ஓடி இருக்கும். ஸோ நம்ம அஜித் சார்னாவே சும்மாவே அஜித் சாரோட சாங்காக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எங்கே போனாலும் புக்கிங்காக இருக்கும். அப்போ திரௌபதிங்கிறப்போ எதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா?